தற்போது பத்திரிகையாளர் திரு துரை கருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இருப்பாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எந்த வடிவத்தில் இந்த கூட்டணி என்பது அமையும்? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, எதிர்வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளில பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் உடன்பாடு கொண்டு இந்த தேர்தலை எதிர்நோக்குறாங்க. ஸோ இதுல ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் மட்டுமே கூட்டணி வலுவாக இருக்கும். அப்படி வலுவான கூட்டணி உருவானால் மட்டுமே திமுக அணியை வீழ்த்த முடியும் என்கிற கள யதார்த்தத்தை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்களை அதிமுகவிலேயே ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் மத்திய பாஜக மாநில பாஜகவுக்கு இருக்கிறது. இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா போன்றோரை இணைத்து கொள்ளலாம். அப்படி கடந்த வாரம் கூட நம்ம நியூஸ் 18ல தான் பிளாஷ் போட்டீங்க. சசிகலாவோடும் பாஜக பேசுவதற்கு முயற்சி நடக்குது, பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்றைக்கு கூட திருமதி சசிகலா சொல்லியிருக்காங்க, பல்வேறு தரப்பினரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த ஒருங்கிணைப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி என்டிஏவில் திரு ஓபிஎஸ் வர்றது, அவருக்கு 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கறது, அவருக்கு டிடிவிக்கு 5 6, என்னை பொறுத்தளவில் ஆண்டுகால அரசியல் பயணத்துல சொல்றேன், இன்றைக்கு சீட்டு தொடர்பாக பேச்சுவார்த்தையே நடைபெற்றிருக்கிறது. திரு பியூஷ் கோயல் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இந்த குழுவினரும் சந்தித்து இந்த என்டிஏ அணியில யாரையெல்லாம் இணைத்துக் கொள்வது என்கிற அந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தை தான் நடைபெற்றிருக்கோம். இடம் என்பது இப்போதைக்கு இல்ல. நீங்க தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல பொதுக்குழுவுல, தேர்தல் அறிவிப்புக்கு 1 மாதத்திற்கு முன்பாகத்தான் கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்து பேசி இறுதி முடிவு எடுத்து இந்த யாருக்கு எத்தனை தொகுதி எந்த தொகுதி என்பதை அப்போதுதான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறார். குறைந்தபட்சம் பிப்ரவரி அல்லது மார்ச்ல தான் நமக்கு இந்த அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு வரும். எனவே இடப்பங்கீடு, யாருக்கு எத்தனை இடம், எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையில இடம்பெற்றிருக்காது என்று நான் நம்புகிறேன். இதுல நீங்க வெளியில சொன்ன திரு பியூஷ் கோயல் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கான வியூகம், இந்த திட்டங்களை எந்த மாதிரியான நம்ம திட்டங்களை முன்னெடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த கருத்தை மட்டுமே தான் நாம பொதுவெளிகள் விவாதிப்பது சரியாக இருக்கும். நீங்க என்டிஏ அணியில இவங்களை இணைச்சுக்கலான்னு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டாரா? அப்படி ஒப்புக்கொண்டு வருகிற பொழுது அவர்கள் இவர் முதலமைச்சர் வேட்பாளர், இவருக்காக வாக்களிங்கள் என்று திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் பிரச்சாரம் செய்வார்களா? இப்ப இது மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ், நிறைய இது மாதிரியான ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னா அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதிகாரபூர்வமான என்டிஏ தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியோடு பியூஷ் கோயல் பேசியிருக்கிறார். அப்ப இவர்கள் இணைந்து பாஜக அண்ணா திமுக இணைந்து மற்ற அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு, இது என்டிஏ கூட்டணிக்கு இங்க தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, அவரு இப்ப பாமகவோட, ஐஜேகேவோட, புதிய நீதி கட்சியோட, ஜான் பாண்டியனோட எல்லோருடையும் இவர்கள் பேசி முடிவெடுத்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியதுக்கு பிறகுதான் இந்த இடப்பங்கீடு தொடர்பான விஷயங்களே வரும். அதுவரைக்கும் இது கேசியங்களாக, வதந்திகளாக தான் போயிட்டு இருக்கும். சகோதரி, இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு துரை கருணா.